டேய் கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு. இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு. அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ இருடி. இவன் சொல்ல தாங்க முடியலப்பா. பொம்பளைங்க கிட்ட என்ன கலாட்டா? இந்த செம்பகம் விடுதலை பிடிச்சல, அத கேட்டேன். ஆத்தி ஆத்தியா? ஆச்சி ஆச்சிதான். இத பொம்பளைங்க கிட்ட கேட்பாங்களா? பொம்பளை தானே போட்டாங்க, பொம்பளை தானே கேட்கணும். முடியற வரைக்கும் இங்கே இரு. வளையல்கார் வந்துட்டாரே, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஐயோ என்னப்பா வளையக்காரனுக்கா பொண்ணு கொடுக்க போறாங்க? உன்னை வாயை திறந்து பேசாதன்னு சொல்லிருக்கல, மூடிட்டு பாரு. வெறும் தரையில உட்கார வைக்கிறது, பட்டுப்படவை அழுக்கா போயிடாது. அந்த ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வா. செவ்வகம், பட்டணத்து ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும். பட்டணத்து ஜமுக்காலம். பொண்ணை உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க? பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி ஏ ஆத்தி ஆத்தி ஏ ஆச்சி ஆச்சி ஏ ஆத்தி ஆத்தி ஏ ஆச்சி ஆச்சி ஏ ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி ஏ வயல்கார அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏ ஆத்தி ஆத்தி. தலங்க தலங்க. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுர தள்ளி அவஸ்தைப்படுது. ஐயா, சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது? என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான்? நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா, அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அதை எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்துட்டு இருந்திருக்குது. அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்தாயா நான் இப்படி செஞ்சேன். என்னையா பெரிய புடலங்க கல்லு, ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா, அக்கா, ஐயா, சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா வகுந்துருவேன். ஐயா, சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காண்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா, வெட்டிடாதீங்க. அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுங்க ஐயா. போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்திர, அவன் செத்தவனா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செகண்டியெல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. பேட் ஸ்மெல் வரும். அடே, நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி பொழைச்சுக்கிட்டான். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிங்கடா, வெட்டிங்கடா. என்னமோ சவுண்ட் பலமா குடுத்தியாடா. பணத்தை ரிட்டர்ன் பண்றா. ரிட்டர்ன். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துருவேண்டா. இந்த வாங்கிக்க. எடே ஓடிப்போ. தம்பி, இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைனடு குப்பி. சரசே, 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 என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு, உனக்காக மல்லிகை பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குரிய நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனுஷன் சந்தோஷத்துல நிரம்பி வலிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு 4 நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா?
அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், ஓ. உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியராலதான் சாமி நடக்கும். அப்படியா? ஆமா. டேக், இன்னும் 4 நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய், ஆ? நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலு? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீன்னா இந்தியாவுல பல கோடி ரூபாய் நஷ்டமாகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய், கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வர்றேன் சாமி. போடா. இப்படி கொஞ்சம் காட்டு. அப்பா, பூ வாடே கும்முன்னு இருக்குது, உள்ள குழம்பு வாடே கும்முன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? உங்களுக்கு பிடிச்ச ஐர மீன் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு அரைச்சு கையெல்லாம் சவந்து போச்சு. அடடடடா, இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு அப்பா. அதாங்க புளியும் கொட்டைங்க. கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓஹோ, அதான் எல்லாரும் புளிய கரைச்சு தான் ஊத்துவாங்க, நீ அரைச்சு ஊத்தி இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? எந்திரே. ஐயரமீனா சாப்பிட போறீங்களா? இந்த அரளி கொட்டையை உடைச்சு போடுறேன். இந்தா, நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல, நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். நீ தான். முதல்ல நீங்க தான். சாரி, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நோ, சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்னா சாப்பிடுவது வேண்டாங்கற? அதுல விஷம் கலந்து இருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரளி கொட்டையை அரைச்சு குழம்புல போட்டுருக்காங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. ஏண்டா, ரீல் விடுறியா நீ? வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களேன். கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறதுக்கு லேட் ஆகு. இந்தா, நீ ஒரு ரூபா சாப்பிடு. நானும் சேர்த்து போயிருவேன். சரி, இந்த குடு. கொண்டாங்க. குடு. சாப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பையா வச்சிருக்க நீ? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன், அது என்ன கொட்டான்னு. அது புளியம் கொட்டான்னு என்கிட்ட மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது, அது அரளி கொட்டான்னு. ஒட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். நான் பார்க்கறேன். ஓடு. ஏண்டி, எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவன் பிறந்த நாடு இது. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை இறச்சி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய், என்னப்பா இது? கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆல, பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறியே. டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 இயர்ஸ் பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ விட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. தாலி வாங்க விட்டீங்க. ஆமா, ஏய், தாலி கொடுத்துட்டு போடே. வந்து வேலை முடிஞ்சது. 10 நல்ல காலம் பிறந்திருக்கும், இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மகனே, நல்ல காலமா பிறக்குது. இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி? நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியுது. அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். டேய் நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன்.
அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய? சாமி நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க 2 ஆட்டு ஆட்டுனக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம். 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டை இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா வாடா. வா 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 வந்துரு 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 வந்து. வந்துதா? வந்தது. என்ன? ரத்தம். எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வரலடா மடையா. மண்டையை புடிச்ச ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா நாயே. 4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.